யாருக்கும் மவுத் திடீரென்று வருவது கிடையாது. அல்லாஹ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியதுதான் மவுத். ஒவ்வொரு நாளும் தயார் நிலையில் வாழ்ந்துட்டா சார், இல்ல திடீர்னு மவுத்தா போயிட்டார், அது போய் திடீர்னு ஒருத்தர் மவுத்தாகல பாருங்க. 50,000 பேர் திடீர்னு மவுத்தாயிட்டாங்க, அது போய் திடீர்னு ஒருத்தர் மவுத்தாகிறது இல்லையே. நம்ம எல்லாருக்கும் 3-4 வயதிலே புத்தி புடிபட்டுச்சு. புத்தி புடிபட்ட காலத்திலிருந்தே நமக்கு தெரியும், ஒவ்வொரு மையத் ஒவ்வொரு ஜனாசா அறிவித்தல் வரும் பொழுதே நமக்கு தெரியும் நானும் ரெடி ஆகும். தெரியுமா இல்லையா? இன்றைக்கு ஜனாசா அறிவித்தல் ஊர்ல போகுது. இப்ப ஜனாசா அறிவித்தல் போகும் பொழுதே தெரியும் நானும் தயாராகும். அவர் மட்டும் இல்லை. அப்ப மவுத் என்பது திடீரல். நாங்க 10 வயசுல 20 வயதுல 30 வயதுல 40 வயதுல கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஜனாசா அறிவித்தல், அவர் மவுத்தாகிறார், இவர் மவுத்தாகிறார். ஒவ்வொரு ஜனாசா அறிவித்தலின் பொழுது நான் நினைக்கணும் எந்த மையத்தை எப்பயோ அப்படின்னா நாம ரெடி ஆகிடும். இல்லை நான் இன்னும் 30 வருஷத்துக்கு பிறகுதான் மவுத்தாகிறது, நான் இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு, இது எந்த மடத்தனம், அது என்னுடைய மடத்தனம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த 40க்கும் 50க்கும் இடையில தான் மவுத்தாகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் 40க்கும் 50க்கும் இடையில தான் போயிட்டு இருக்கு. அப்ப நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கணும். இவங்களுக்கு சொல்றது முத்தகீன். அவங்க உலகத்துடைய எந்த முசீபத்திலே மாட்ட மாட்டாங்க. முத்தகீன்கள் உலகத்துடைய முசீபத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப நாளைக்கு நான் மவுத்தாக ரெடி என்றா நான் போய் பேங்க் லோன் எடுப்பேனா, ஹராத்துக்கு காசு எடுப்பேனா? நான் எடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் அநியாயம் பண்ணுவேனா, அநியாயத்தை சிந்திப்பனா? இல்லையே. நான் மவுத்தாகும், நான் மவுத்தாகும், நான் கபரை போய் அடையணும், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று சிந்திக்கிற ஒரு மனிதன் பாவத்தை சிந்திக்க மாட்டான். அப்ப அவனுக்கு பேர் என்ன? முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். நிச்சயமாக முத்தகீன்கள் சொர்க்கங்களிலும் ஊற்று கண்களுக்கு மத்தியிலும் இருப்பார்கள்.